நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3வது நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கையும் பாய்ஸ் வந்து தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த சிவகுமார் கொஞ்சம் சொதப்பியிருந்தார். அவர் சொதப்பியிருக்கும்போது தீபக்கோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக இருந்தது. அதாவது என்ன டாஸ்க்குனா, இவங்க வந்துட்டு ஒரு பாட்டிலை வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணி நிற்க வைக்கணும். டேபிளில் தூக்கி எறிஞ்சு அந்த பாட்டில் வந்து நிற்கணும். நிற்கலைன்னா ஒரு வாட்டி ஒரு அட்டம்ப்ட்டுக்கும் அவங்க வந்துட்டு ஒரு கபசுர குடிநீர் குடிக்கணும். ஃபஸ்ட்டே முத்துக்குமரன் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா கேர்ள்ஸ் பாவம் தர்ஷிகாவும் பவித்ராவும் இத்தனை வாட்டி குடிக்க வேண்டியது வந்திருக்காது. ஸோ இவங்க லாஸ்ட்டில் அனுப்பிச்சதுனால முத்துக்குமரன் போய் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ த கம்பைன்ட் எஃபர்ட் தான் அஃப்கோர்ஸ். பட் ஜஸ்ட் அதை லாஸ்ட்டை ப்ளே பண்ணது முத்துக்குமரனால அதை நான் மெயினாக மென்ஷன் பண்ணுறேன். செம்மையாக விளையாண்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்ணியாச்சு. இனி என்ன நைட்டு உட்காந்துட்டு முத்துக்குமரன் வின் பண்ணி கொடுத்த டாஸ்கில் இருந்துட்டு டிக்கெட்டும் வாங்கிட்டு இவங்க உட்காந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து முத்துக்குமரனை பற்றி காசிப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங்லேருந்தே நடந்துக்கிட்டே இருக்குது. முத்துக்குமரன் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவார், எல்லாமே பிளானிங் எல்லாமே பண்ணுவார். பண்ணி முடிச்சப்பறம் கடைசியில் உட்காந்துட்டு அவரையே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் சொன்னது மாதிரி தீபக்கு கிடச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி கிடைக்கலங்க, தீபக்கு கிடச்சது எனக்கு தெரிஞ்சிருந்தது, அதை நான் சொன்னேன். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.